ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுகளை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதிய உணவு சாப்பிட்றதுனால நம்மளோட உடம்புல ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன. சில பேர் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட மாட்டாங்க, மதியம் டின்னர் இது மாதிரி மட்டும் முடிச்சுப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா காலையிலலாம் சாப்பிட்டுப்பாங்க, மதியம் சாப்பிட மாட்டாங்க, அளவான சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்ருவாங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு இருந்துப்பாங்க. அது மாதிரி இருக்க வேண்டாம். கரெக்டான நேரத்தில் கரெக்டான சாப்பாடும் அதுவும் அளவு சாப்பாடாக சாப்பிட்டோம்னா நம்மளோட உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம உடம்பு எப்பொழுதுமே ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய உணவுகளில் நீங்கள் அன்றாடம் உங்களோட உணவுகளை எடுத்துக்கொள்கிறது மூலம் உங்களோட உடம்புல நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறத நீங்கள் படிப்படியாக உணருவீங்க. இப்போ அதெல்லாம் என்னென்ன உணவு முறைகள்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் கூட உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆரோக்கியமான மதிய உணவு நம்மளோட நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக வச்சுருக்க நிறைய ஆற்றலை தரக்கூடியதாக இருக்குங்க இந்த மதிய உணவு சாப்பாடு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கவும், நம்மளோட செரிமானத்தை அதிகப்படுத்தவும், நம்மளோட கவனத்தை ஒருமுகப்படுத்தவும் இந்த மதிய உணவு சாப்பாடு நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நம்ம மதிய உணவு சாப்பாட்டில் காய்கறிகள், முழு தானியங்கள், புரதம் நிறைய பாரம்பரிய உணவுகள் இது மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறதன் மூலம் ஆரோக்கியமான உடம்பை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியுங்க. குறிப்பாக சொல்லணும்னா முழு தானியங்கள், அதாவது கம்பு, கேழ்வரகு, குதிரைவாலி, அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட்டுகள் இது மாதிரி உணவுகள்லாம் நம்ம மதியம் முழுவதுமே நம்ம உணவில் சேர்த்துக்கொள்கிறது மூலம் சோர்வில்லாமல் வேலை செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா மதிய உணவில் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள், கீரைகள் மற்றும் மோர் இதெல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிட்றது மூலம் எளிதில் செரிமானாகி குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுவதாக சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்த உணவுகள் அதாவது தேவையற்ற நொறுக்கு தீனி இது மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்வத்தை குறைச்சி உடல் எடையை கட்டுக்குள்ளே வச்சுருக்க உதவக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். பருப்பு வகைகள், காய்கறிகள், கீரைகள், வைட்டமின்கள், தாதுக்கள் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் சாப்பிட்றது மூலம் நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. ஊட்டச்சத்துக்கள் அதிகம் நிறைஞ்ச உணவு வகைகளை நம்ம எடுத்து சாப்பிட்றது மூலம் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளோட மதிய உணவில் கட்டாயம் ஏதாவது ஒரு கீரை அல்லது காய்கறி பொரியல் இருக்கணுங்க. அப்படி சாப்பிட்றது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பருப்பு வகைகள், சுண்டல் அல்லது மோர் இது மாதிரி ஏதாவது நம்ம சேர்த்து சாப்பிட்றது மூலம் நம்மளோட தசை வளர்ச்சிக்கு மிகவும் ரொம்ப நல்லது. உணவுக்கு பிறகு அல்லது உணவுடன் போதுமான அளவு தண்ணீர் நம்ம குடிப்பது நம்மளோட உடலை நீர்ச்சத்துடன் வைத்திருக்க உதவுமாங்க. தினசரி நம்மளோட மதிய உணவில் சுலபமான அல்லது ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது மூலம் நம்மளோட உடம்பு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கீரை வகையில் ஏதாவது ஒரு கீரையை நம்ம கட்டாயம் தினசரி நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டே வரணுங்க. ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் பார்த்திங்கன்னா நம்மளோட உடலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் தாவரத்து வகையில் நம்ம பார்க்கும்போது ஒமேகா 3 மற்றும் ஃபோலிக் அமிலம் பார்த்திங்கன்னா கீரைகளில் அதிகமாகவே இருக்கிறதுனால நம்ம கீரையை தினசரி உணவில் கட்டாயம் சேர்த்து சாப்பிட்றதுனால பக்கவாதம், இதய நோய்கள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் நம்ம தடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீரையை பார்த்திங்கன்னா மசியலாகவோ அல்லது சூப்பராக அல்லது சேலட்டாக சாப்பிடும்போது நம்மளோட உடம்புல நிறைய மாற்றங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மதிய உணவு வேலைகளில் மோர், தயிர் இதெல்லாம் சாப்பிடும்போது பாலில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய யோகாட் பார்த்திங்கன்னா நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படக்கூடியதாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா அதிக அளவு ப்ரோபயோட்டிக் பண்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா அதிகமாக புரதச்சத்து மிக்கதாக இருக்குது. இதனால் நம்ம நாள் முழுவதுமே தேவையான எனர்ஜியை கொடுக்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குது. இதை உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடம்பு எனர்ஜியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும்.
மிகவும் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஓட்ஸ்னு சொல்கிறாங்க. இதை நம்ம தினசரி உணவில் கொஞ்சமாவது நம்ம எடுத்து சாப்பிட்றது மூலம் இதய நோய் பிரச்சனைகளை வராமல் தடுக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா தினசரி புரத தேவையில் 10% ஓட்ஸில் இருந்து நம்ம பெற முடியும்னு சொல்கிறாங்க. அரை கப் ஓட்ஸில் 10 கிராம் அளவுக்கு புரதம் இருக்குதாங்க. அது சாப்பிடும்போது நம்மளோட தசைகளுக்கு வலுவூட்ட செய்யதாக இருக்குது. தினமும் காலையிலையும் சரி மாலையிலையும் சரி நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது ஓட்ஸ் ஷேக்கு ஓட்ஸ்லி செய்த பண்டங்கள்லாம் சாப்பிடும்போது நம்மளோட உடம்புல நிறைய பிரச்சனைகளுக்கு இது சிறந்த தீர்வாக இருக்குன்னு கூட சொல்லலாம். சால்மன் மீன் வகைகளில் இருக்கிறத காட்டிலும் அதிக அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் பார்த்திங்கன்னா நம்மளோட வால்நட்டில் அதிகமாகவே இருக்குங்க. பாலிஃபினைல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வால்நட் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேட்ரி பண்புகள் இதில் அதிகமாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய புரத சத்து பார்த்திங்கன்னா நம்மளோட தசை வளர்ச்சியை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா எல்லா வகையான பீன்ஸுகளுமே நம்மளோட இதய ஆரோக்கியத்திற்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதிலும் கிட்னி பீன்ஸில் மிகவும் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சியையும் செயல்பாட்டையும் அதிகரிக்க செய்யும் தன்மை இந்த கிட்னி பீன்ஸுக்கு அதிகமாகவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்தோசயனின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குங்க. நார் சத்தும் புரத சத்தும் மிக மிக அதிகமாகவே இருக்குங்க. ஒரு கப் கிட்னி பீன்ஸில் கிட்டத்தட்ட 8 கிராம் அளவு புரதமும் 7.8 கிராம் அளவு நார் சத்தும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ளூபெர்ரி. மற்ற ப்ளூபெர்ரிகளை விடவும் ப்ளூபெர்ரியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிக மிக அதிகமாக இருக்குங்க. அதாவது மற்ற பெர்ரி பழங்களோட இந்த ப்ளூபெர்ரியில் அதிகமாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு பண்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இதுக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, சி மற்றும் நார்ச்சத்துக்கள் பார்த்திங்கன்னா கார்டியோவாஸ்குலர் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உலர்ந்த ப்ளூபெர்ரியில் கூட மார்க்கெட்டுகளில் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. இதை நம்ம யோகர்ட் போன்றவையோடு கலந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கேரட்டில் ஆரஞ்சு, சிவப்பு, பர்பிள் என பல வண்ணங்களில் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஆனால் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது ஆரஞ்சு நிற கேரட்டு தான். கெராட்டினாய் எனப்படக்கூடிய கேரட்டில் அதிக அளவில் மூலப்பொருள் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய எலும்பு மற்றும் மூட்டுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதோடு மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளமேட்ரி பண்புகள் இதில் அதிகமாகவே இருக்குதுங்க. அதாவது ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த கேரட். ஒரு நாளைக்கு ஒரு கேரட் வீதம் பச்சையாகவோ அல்லது சூப்பு அல்லது சேலட் வழிவில் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம தக்காளியில் ஒரு சில பாதிப்பு பிரச்சனைகள் இருந்தாலும் தக்காளியில் லைகோஃபின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய லைகோபின் பார்த்திங்கன்னா நுரையீரல், சிறுநீரப்பை, விதைப்பை, சருமம் மற்றும் வயிற்றில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் இதெல்லாம் வராமல் தடுக்கவும் அதனோட பாதிப்புகளை குறைக்கவும் இது பயன்படக்கூடியதாக இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தினசரி உணவுகளில் தக்காளி சேர்க்கப்பட்டாலும் கூட சமைக்காமல் பச்சையாக தினமும் ஒரு தக்காளியை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நம்ம தினசரி அன்றாட உணவில் அதாவது மதிய உணவு சாப்பாட்டில் இந்த வகையான உணவுப் பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கிறது மூலம் அதாவது கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கிறது மூலம் நம்ம உடம்பு சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மதிய உணவை எந்த காரணத்தை கொண்டும் தவிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மதிய உணவை நம்ம சாப்பிடாம விட்டோம்னா நம்ம உடம்பு சோர்வாக இருக்கும். நம்மளோட ஃபேஸ் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நம்மளால் செய்ய முடியாது. குறிப்பாக வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக மதிய உணவை எடுத்துக்கணுங்க. வீட்டில் இருக்கவங்க கேர்லெஸ்ஸாக விட்ருவாங்க, மதிய உணவு சாப்பிடாம இருந்துப்பாங்க. ஆனால் வேலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக மதிய உணவு லஞ்சு எடுத்துக்கோங்க. லஞ்சு சாப்பாடு சாப்பிட்றது நம்மளோட உடம்புக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மதிய உணவு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நம்மளோட உடம்புக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த உணவுப் பொருட்கள்லாம் மதிய உணவில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
நன்றி.